பிரவீன் சார், அசோக் சார், அதே மாதிரி மோகன் சாருக்கு ஒரு கிரேட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அது போல எனக்கு கிடைச்ச இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்க லைஃப்ல ஒவ்வொருத்தர் லைஃப்லும் உங்க ஸ்டோரி என்னை போல ஒரு சக்சஸ் ஸ்டோரியா மாறி உங்களோட ஸ்டோரியும் இது போல ஒரு யூடியூப் சேனல் வந்தா ஃபர்ஸ்ட் ஒரு ஹாப்பினஸ் மகிழ்ச்சி அடைக்கிற நாள் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன். அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். விஷ் யூ வெல், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ குமரவேல் சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பயணம் ரொம்ப ஒரு எல்லா விஷயங்களும் அடங்கின ஒரு மூவி மாதிரியே இருந்தது. அதாவது ஒரு ஹீரோ எப்படி வந்து ஸ்டார்டிங்ல கஷ்டப்பட்டு எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி கிளைமேக்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா வரும், அதே மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுடைய ஸ்டோரியில இருந்தது, உங்களுடைய ரியல் ஸ்டோரியில இருந்தது. ஸோ அதுதான் சினிமாவுக்கும் வெஸ்டீஜுக்குமான வித்தியாசம் தான். சினிமால சக்சஸ் நடிச்சு காட்டுவாங்க, ஆனால் வெஸ்டீஜ்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்து காட்டுவோம். அதுதான் வெஸ்டீஜுக்குமான ஸ்பெஷாலிட்டி. ஸோ இன்னொரு இந்த மாதிரியான ஒரு மாற்றம் எனக்கு தெரிஞ்சு வெஸ்டீஜ்ல மட்டும்தான் நடந்துகிட்டு வெஸ்டீஜ்ல மட்டும்தான் நடக்கும் நம்புறேன். ஸோ உங்களுடைய ஸ்டோரி கேட்குறப்ப எனக்கு கேட்டோன்னே எனக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ உங்களுடைய ஸ்டோரியில வந்து ஸ்டார்டிங்ல வந்து நீங்க உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை பத்தி சொன்னீங்க இல்லையா? அது ஒரு செருப்பு ஓட்டையாகி அதை மாத்துறதுக்கோ இல்லை தைக்கிறப்போ காசு இல்லாம கார்ட்போர்ட் அட்டையை வச்சுட்டு போட்டு போனீங்க அப்படின்னு கேட்கறப்ப எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது கேட்கறது. அதுல இருந்து இப்போ இன்னைக்கு வந்து நீங்க வெஸ்டேஜ் கார் ஃபண்ட் மூலியமா கார்ல பயணம் பண்றீங்க. இன்னைக்கு உங்களை எந்த மீட்டிங்ல பாக்குறப்போ வித் பிளேசரோட ஃபுல் சூட்டோட உங்களை பாக்குறப்போ ஒரு எக்ஸிகியூட்டிவ் ரேஞ்சுக்கு ஒரு சிஇஓ ரேஞ்சுக்கு உங்களை பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதுக்கும் அந்த காலகட்டத்துக்கும் இப்போ உள்ளதுக்கும் என்ன ஃபீல் பண்றீங்க? அந்த அந்த பயணம் உங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு தோணல் ஒரு ஃபீலிங் உருவாக்கி? சார் எப்பயுமே எல்லா பர்சனுக்கும் ஏதோ ஒரு லைஃப்ல ஏதோ ஒரு அடைய முடியாம ஒரு ஃபீல் இருக்கு சார். அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அடைஞ்சவே லைஃப் வேறமா இருக்கும். இப்ப நான் வந்து அந்த அடைஞ்ச ஒரு ஃபீல் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் சார். ஒரு ஹாப்பினஸ், அந்த ஹாப்பினஸுக்கு வந்து ஒரு வார்த்தை இல்லை சார். நிறைய இந்த புதையில நிறைய ட்ரீம்ஸ் என்னுடைய ஜென்ரேஷன் பரம்பரையை மாத்திரக்கா இருக்கட்டும். நான் யாருன்னு காட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வெளியே சுத்திட்டேன், வாய்ப்பே இல்லை சார். நம்ம உழைப்ப உறிஞ்சிற மாதிரி இருக்கும், உண்டான ஒரு முழுமையான விஷயங்கள் இல்லை, அங்கீகாரம் இல்லை. ஜாப் நிறைய பக்கம் அடிமைத்தனம் நிறைய பக்கம் இருக்கு சார். பட் இங்க என்னன்னா வந்து அதை தாண்டி பாடி சார்னு சொல்றோம், பட் அவங்க எம்டி மாதிரி இல்லை. அது மாதிரி லீடர்ஸா இருக்கட்டுமே, ஒரு 5000 சம்பளம் கூடத்துல அவ்வளோ கேள்வி, அவ்வளோ பஞ்சாயத்து, நம்ம வளர்ச்சி விடவே மாட்டாங்க. அப்ப இங்க மிகப்பெரிய நான் லைஃப்ல ஒரு அச்சீவ்மெண்ட் அடைஞ்ச தோணுது. அது சொல்லுவாங்க, 1 லிட்டர் பாட்டில தண்ணி 1 லிட்டர் ஊற்ற முடியும் சார். 5 லிட்டர் ஊற்ற ஆசைப்பட்டா அந்த கேனை பேச சொல்லணும். இங்க 5 லிட்டர் இல்ல சார், 50 லிட்டர் பேச மாட்டாங்க ஸ்டேஜ்ல. அது மாதிரி எவ்ரிடே அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் ஹையர் ஆயிட்டு இருக்கு சார். அதுக்கு ஒரு பேஸ் தான் நான் வெஸ்ட் நினைக்கிறேன் சார். ஓகே, தேங்க்யூ. இப்போ நீங்க பேசிட்டு இருந்தீங்க, உங்களுடைய ஸ்டோரி ஷேர் பண்ணிட்டு இருக்கப்ப நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, வெஸ்டீஜ்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான டேலண்ட் தேவையில்லை, பயங்கர நாலேஜ்